வெல்கம் டு ஜேஜிஎம்எம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி பழு பாவக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போய் அது எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்ப்போம். இதுதான் பழுவக்காய், பழு பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க, பழுவக்காய்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு இளங்காயாக பார்த்து வாங்கிக்கிறங்க. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ அதை கழுவிட்டு வட்டம் வட்டமாகவும் நீங்கள் வெட்டலாம். அது விதை கூட பாவக்காய் விதை மாதிரி தான் இருக்கும். நீட்டை வகலையும் வெட்டிக்கிறலாம். இந்த மாதிரி லேசாக வெட்டிக்கிறங்க. இது இப்போ நம்ம வந்து எண்ணெய்க்காய் தான் போட போகிறோம். இந்த மாதிரியும் வெட்டிக்கிறலாம். இது நான் வந்து பங்களா கடையில் தான் வாங்கினேன் மார்க்கெட்டில். இது வந்து அவங்க வந்து மீன் குழம்பு உள்ளுக்கெல்லாம் போட சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கையில் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நானாக பிரட்டி பார்த்தேன். இதை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பட்டை மிளகா, உளுந்து, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகுத்தூள், இவ்வளோ தான். உப்பு, இவ்வளோ தான் பொருள். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உங்கள்கிட்ட வந்து ஈய கடாய் இல்லை இரும்பு கடாய், மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு பொருள் எல்லாம் போடுங்க. வெந்தயம், ஜீரகம், பட்டை மிளகா, கடுகு, உளுந்து, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், இவ்வளோ தான். அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் காயை போடுங்க. எல்லாம் பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்புறம் காயை போடுங்க. நீங்கள் பாவக்காயில் என்னென்ன டிஷ் செய்கிறீங்களோ எல்லாமே இதில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அந்த காய்க்குள்ளே உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் போடுங்க. அதையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி, ஒரு 50 மில்லி தண்ணி, அந்த காய் வேகிறதுக்கு பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சமான காய்க்கு வந்து நம்ம 50 மில்லி ஊற்றுறோம். நீங்கள் நிறைய காய் பரட்டினீங்கன்னா கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கிறங்க. ஒரு 3 நிமிஷம் நம்மளுக்கு வந்து அது வந்து குக் ஆகணும் மூடி வச்சு. அதுலேயும் தண்ணிலாம் நல்லா இழுத்துரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி எடுத்துருங்க. எடுத்து இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க. உப்புலாம் பார்த்துக்கிறங்க. கிண்டி விட்டு நல்லா வதங்கணும். வதங்க கிண்டுங்க. சுருள கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. அவ்வளோதான். எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நல்லா சுருள வந்துடும். இதுக்கு தான் மண் சட்டி இல்லை இரும்பு சட்டியில் இருந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெள்ளை சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJM's Kitchen. Bye, see you soon.